ஹலோ நண்பா, வெல்கம் டு பிஸ்னஸ் மில்லியனர் தமிழன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபைவர் பற்றி ஒரு ஓவர்வியூ. ஃபைவர்னா என்ன, அதில் எப்படி நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பிஸ்னஸ் மில்லியனர் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிங்க. நான் இந்த வீடியோவில் மற்றவங்க மாதிரி ஒரே வீடியோவில் சொல்லிவிட்டு இப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள், இப்படி கிக்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள், இப்படி உங்கள் ப்ராஜெக்டை போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லவே மாட்டேன். ஸ்டெப் பை ஸ்டெப் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பை நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் தனித்தனி வீடியோவை போட்டு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். பிகாஸ் நான் ஃபைவரில் பிகினர் தான். ஓகேங்களா? பட் நான் ஒரு 2 கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபைவர் பற்றி ஒரு 75% ஒரு நாலேஜ் எனக்கு கிடச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, நான் அந்த 2 கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. இப்படி தான் ஃபைவரில் நம்மளோட ப்ராஜெக்டை எடுத்துப்பாங்க, இப்படி தான் ஒரு ஒர்க் ஃப்ளோ நடக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் அதை உங்களுக்கும் சொல்லித்தரணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ தான் நீங்கள் ஃபைவரில் உங்களோட கரியர் இல்லாட்டி உங்களோட பேசிவ் இன்கம், நான் எனக்கு அடிஷ்னலாக ஒரு இன்கம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆஸ் எ பிகினராக இருந்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ இந்த வீடியோ பிளேலிஸ்ட், இந்த ஃபுல் கோர்ஸ் எப்படி வேணால் சொல்லலாம், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் A to Z எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுலேருந்து எப்படி நெகட்டிவ் ஃபீட்பேக்கை ஃபேஸ் பண்ணுறது வரைக்கும் எல்லாமே சொல்லித்தரப்போகிறேன். ஸோ நோ ப்ராப்ளம். நீங்கள் என் வீடியோவை டெய்லி ஃபாலோ மட்டும் பண்ணால் போதும். உங்களுக்கு 75% உங்களுக்கு உங்களோட ப்ராஜெக்ட் கிக்ஸ் கண்டிப்பாக யாராவது அதை வாங்குவாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைவர்னா என்ன? ஃப்ரீலான்சர் வெப்சைட். பிகாஸ் இது எல்லாத்துக்குமே தெரியும். ஃபஸ்ட்டு நம்பர் 1ல் இருந்தது ஃப்ரீலான்சர். பட் அதில் நிறைய ஸ்கேம் நடக்குது. அதுக்கப்புறம் அதில் வர எல்லாமே 420 ஃப்ராட்ஸாக தான் இருக்காங்க. பட் இதில் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஃப்ரீலான்சரில் நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ், அதுக்கப்புறம் ஆண்டர்ப்ரனர்ஸ், அதுக்கப்புறம் கம்பெனி ஆர்கனைசேஷன்ஸில் இருக்கவங்களெல்லாம் ஜாப் போஸ்ட் பண்ணுவாங்க. பட் இந்த ஃபைவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு இது தெரியும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எனக்கு ப்ராஜெக்ட் ப்ளேஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இதில் நம்ம ஃபைவரில் போடுவோம். அப்போருக்கு அது வேறு கேட்டகரி. ஸோ இந்த ஃபைவரை முடிச்சதுக்கப்புறம் அப்போக். ஓகேங்களா? ஸோ நோ ப்ராப்ளம். ஃபைவர் நான் ஏன் ஃபைவர் சூஸ் பண்ணேன்னா, அதை ஃபஸ்ட் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஃபைவரில் தான் எல்லா விதமான கேட்டகரி இருக்குது. உங்களுக்கு என்ன கேட்டகரி, எல்லா கேட்டகரியுமே அதில் இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும், கிராஃபிக் அண்ட் டிசைன்ஸில் இவ்வளோ கேட்டகரிஸ் இருக்குது. லோகோ டிசைன் இருக்குது, கேம் டிசைன் இருக்குது, இல்லஸ்ட்ரேஷன் இருக்குது, பேட்டர்ன் டிசைன் இருக்குது. இதெல்லாம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ரெஸ்யூம் டிசைன் கூட இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் ஏதாவது ஒன்று தெரியும். மெர்ச்சன்டைஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உங்களுக்கு தெரிஞ்சால் இதுக்கு ரொம்ப டிமாண்ட் கூட சொல்லலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் தெரிஞ்சிருந்தால் உங்கள் ஜாப்லேயும் நீங்கள் கெத்தாக இருக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைவர் ஃப்ரீலான்சராகவும் நீங்கள் கெத்தாக இருக்கலாம். அதுக்கப்புறம் ரைட்டிங் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் இருக்குது, வீடியோ அண்ட் அனிமேஷன், மியூசிக் அண்ட் ஆடியோ, ப்ரோக்ராமிங் அண்ட் டெக், பிஸ்னஸ், லைஃப் ஸ்டைல், இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு எக்கச்சக்கமான கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பயப்படவே வேணாம். கண்டிப்பாக நீங்கள் இதில் ஏர்ன் பண்ண முடியும். பட் யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் சம் டைம் அண்ட் பி கன்சிஸ்டன்ட் ஆன் இட். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். நான் முன்னாடி போட்ட மாதிரி ஷட்டர் ஸ்டாக் போட்டேன். அதே மாதிரி நான் அடுத்து அடோபை ஸ்டாக் போட்டுருக்கலாம். அதுக்கப்புறம் 99 டிசைன்ஸ் போட்டுருக்கலாம். எல்லாமே டிசைனிங் ரிலேட்டடாக போகும். இல்லை நான் அமேசான் கிண்டில் போட்டுருக்கலாம். இல்லாட்டி நிறைய டைப் இருக்குது. பட் இது எல்லாமே அது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வேலை செய்ய முடியும். ஓகேங்களா? பட் இதில் உங்களுக்கு எப்படி ஏதாவது ஒரு ஸ்கில்லாக தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ நோ ப்ராப்ளம். அப்படி இல்லாட்டி நம்ம அதை எப்படி டெவலப் பண்ணலாம், அதுக்காக நம்ம எப்படி டிஸ்கிரிப்ஷன் போடலாம், அதுக்கப்புறம் நம்ம எப்படி நம்ம ப்ரொஃபைலை செட்டப் பண்ணலாம் அப்படிங்கிறத எல்லா விதமான ஃபுல் கோர்ஸாக நம்ம அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக பார்க்கலாம். நீங்கள் பயப்படவே வேணாம். நீங்கள் இதை பார்ட் டைமாகவே பண்ணாலே போதும். நீங்கள் ஃபுல் டைமாக எடுத்துகிட்டு நான் வேலைக்கு போகிறேன், ஸோ இதில் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது அப்படிங்கிறது எந்த விதமான ஒரு பயமும் இல்லை. இந்த ஃபைவரில் நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக உங்களோட அடிஷ்னல் இன்கம் இல்லை கரியரே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 5 திங்ஸ் நீங்கள் மெயினாக ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களால் என்ன முடியும், வாட் யூ கேன் ஏபிள் டு டூ. உங்களுக்கு என்ன தெரியும்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு லோகோ டிசைன் தெரியவே தெரியாது. லோகோ டிசைன் இன்னொருத்தன் போட்டிருக்கான், லோகோ டிசைனுக்கு $1000 போட்டிருக்கான். இதில் இவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் லோகோ டிசைன் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதை போஸ்ட் பண்ணிடக்கூடவே கூடாது. உங்களுக்கு என்ன வருமோ, உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும் போடுங்க. உங்களுக்கு தெரியாத விஷயத்தில் போடவே வேணாம். உங்களுக்கு அட்லீஸ்ட் எனக்கு ஒன்றுமே தெரியல, காப்பி அண்ட் பேஸ்ட் தான் தெரியும்னா அதையே போடுங்க. அதை எப்படி ட்ரிக்கியாக போடலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். செகண்ட் திங் என்னென்னா, நீங்கள் இதில் பேஷனேட்டாக இருக்கீங்க. பிகாஸ் நீங்கள் ஒரு போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் சலிச்சிரும், நீங்கள் டைம் எடுத்துப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்கள் ப்ராஜெக்ட் கைவிட்டு போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வராது. ஸோ அதுக்கு தான் நீங்கள் இதில் பேஷனேட்டாக இருப்பீங்க. எது பண்ணால் உங்களுக்கு போரே அடிக்காது. ஸோ அதை சூஸ் பண்ணுங்கள். தேர்ட் திங் என்னென்னா,
நீங்கள் மற்ற ஃபைவர் ஃப்ரீலான்சர்ஸை விட நீங்கள் எப்படி டிஃப்ரென்ஷியேட்டாக தெரியணும் அப்படிங்கிறத நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணணும். எல்லாரும் அவன் இந்த மாதிரி எனக்கு டேட்டா என்ட்ரி தெரியும், எனக்கு இந்த ஜாப் கொடுங்க அப்படின்ட்டு அவன் சும்மா டைப் பண்ணியிருப்பான். அதையே பார்த்து நீங்கள் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி போட்டக்கூடாது. கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட்டாக ட்ரிக்கி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி போடணும். அப்படின்னா தான் கஸ்டமர்ஸ் அவங்களாம் நம்மளை பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ அது எப்படிங்கிறத நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ பயப்பட வேணாம், இவன் என்ன புதுசு சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் நினைக்காதீங்க. இது எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் சொல்லி தருவேன். ஸோ நோ ப்ராப்ளம். ஃபோர்த் என்னன்னா, இந்த ஃபைவை உங்களுக்கு அது ஒர்த்தா அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே ஒர்த் தான். இது ஒர்த் இல்லாமலாம் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் போடுற ஹார்ட் ஒர்க் அண்ட் கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட்டுக்கு கண்டிப்பாக இதில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்குன்னு நான் யூடியூப் மாதிரி 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணாதான் இதில் முடியும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் போடுற போஸ்ட் கன்சிஸ்டன்ட், நீங்கள் கொடுக்குற ப்ராஜெக்ட்ஸ். இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுதுன்னா நீங்கள் அதில் மாஸ்டரியாக இருக்குன்னு தேவையில்லை. அட்லீஸ்ட் அதில் ஒரு 75% தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா? நீங்கள் உங்கள் கிளைண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணணும், சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் அதுக்கப்புறம் வந்துக்கிட்டே இருக்கும். அவன் கொடுக்குற ஒரே ஒரு ரேட்டிங்கில் தான் உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆகும். ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாம். 5th திங் என்ன அப்படின்னா, நீங்கள் போடுற ஜாபுக்கு நீங்கள் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது. அது எப்படி, எந்த மாதிரி ஜாபுக்கு எப்படியெல்லாம் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் டீட்டெயில்ஸில் பார்க்கலாம். ஸோ இந்த 5 திங்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரீலான்சராக ஃபைவரில் கண்டிப்பாக ஆகலாம். ஸோ நோ ப்ராப்ளம், நீங்கள் பயப்படவே வேணாம். ஃபைவரில் எப்படி நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட்ஸ் வாங்கி ஏர்ன் பண்ணுறதுன்ட்டு எல்லாத்துக்குமே டைம் எடுக்கும். இட்ஸ் டேக் டைம். ஸோ நோ ப்ராப்ளம். எடுத்த உடனே உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் யாரும் தந்துட மாட்டாங்க. எடுத்த உடனே நீங்கள் யாரும் சம்பாதிக்க முடியாது. கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் பார்க்குற வேலையோ நீங்கள் பண்ணுற கோர்ஸையோ அதெல்லாம் விட்ட வேணாம். இதை ஒரு பார்ட் டைமாக வச்சுக்கோங்க. இதில் எப்போ உங்களுக்கு ஏர்னிங்ஸ் நிறையா வருதோ, நீங்கள் பண்ணுற ஜாபை விட இதில் 4 டைம்ஸ் எக்ஸ்ட்ரா வருதோ, அப்போ நீங்கள் உங்கள் ஜாபை குவிட் பண்ணிட்டு இதை ஃபுல் டைமாக பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் இதை ஃபுல் டைமாக தொடாதீங்க. இதை ஒரு பார்ட் டைமாகவே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோவில் நான் எதாவது சொல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஸ்னஸ் மீடியம் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.